விடுகதை சொல்லுவேன். சிம்சோன் சொன்னா பெலிஸ்தர் வாலிபரை பார்த்து விடுகதை சொல்லுவேன். அந்த விடுகதையை நீ 7 நாள்ல என்ன சொல்லிடும். 30 பேருக்கு நான் 30 மாற்று வசத்தையும் 30 துப்பட்டிகளை நான் தந்துடுவேன். ஆனா 7 நாள் கூட நீ 30 பேர் சொல்லலன்னா நீங்க அவ்வளவு பேரும் எனக்கு 30 துப்பட்டிகள் 30 மாற்று வசத்தை நினைச்சனும் தர வேண்டும். உடன்பட்டார்கள். முதல் நாள் ஆயிட்டு பிரயாசப்படுகிறார்கள். விடுகதை கணக்கு அர்த்த சொன்னா பச்சிக்கிற இடத்திலிருந்து பச்சனமோ பலவான இடத்திலிருந்து என்னது வந்துச்சு, மாதுரமும் வந்துச்சு. பச்சிக்கிற இடத்திலிருந்து என்ன வந்துச்சு, பச்சனமும் பலவான இடத்திலிருந்து என்ன வந்துச்சு, மாதுரம். அது என்னதுன்னு கேட்டான். 30 வாலியுடன் தலையில கை வச்சுனா ஐயா ஐயா இவன் கேட்கிற கேள்விக்கு நம்ம கடா பால் சொல்ல. ஒரு நாள் ஆயிட்டு பிராஷா பார்க்கலாம், 2 நாள் ஆயிட்டு விடுகதை அவனுக்கு தலையை சுத்த ஆரம்பிக்குது. 3 நாள் ஆயிட்டு, 4 நாள் ஆயிட்டு, 5ஆம் நாள் ஆயிட்டு, 6ஆம் நாள் ஆயிட்டு, ஒரு நாள் தான் இருக்கு. 30 வாலிபர்களுக்கு போனான். சிம்சோனுடைய மனைவியை பார்த்து சொன்னான், நீ எங்களுக்குள்ளே பறித்துக்குள்ளவா எங்களை கல்யாணத்துக்கு அழைச்சா, உன் புருஷனை நீ என்ன கல்யாணம் முடிச்சாச்சு, உன் புருஷன் என்னன்னாலும் பண்ணுவே தெரியாது, உன் புருஷன் சொன்ன விடுகதையை கேட்டு எங்களுக்கு என்ன செஞ்சிரு சொல்லிருன்னு சொல்லி, இல்லைன்னா உன்னை நாங்கள் அக்கினினால் சுட்டரித்து போடுவோம். சிம்சோனுடைய மனைவி ஒரு முக்கில் உட்காந்து ஓ நாள் ஆரம்பிக்கிறாய். கல்யாணம் முடிஞ்சு 7 நாள் தான் அதுக்கு இப்பவே உட்காந்து அழுதியா. ஆமா சொல்ல அக்கமா இருப்பாங்க. புருஷன் சண்டை போட்டுட்டே இருக்கும். ஆனா என்ன செய்வான்னா தட்டு எடுத்துக்கிட்டு நல்ல சோறு வச்சு மட்டனும் வச்சு பருப்புலம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா கண்ணீர் குற்றாலத்திலிருந்து வந்துட்டு இருக்கும். சாப்பாடு உள்ள போகும், ஆனால் குற்றாலரி வந்து கண்ணீர். அதுக்கு பேர் தான் என்ன அழுவாமா, நிறைய சொல்லிட்டாவில. அப்போ ஆசீர்வாதப்படுறது நிறைய என்ன அழுவேன். ஒன்று சாப்பிட்டுட்டு அழணும், இல்லைன்னா சாப்பிடாம. சாப்பாடு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ கண்ணீரும் ஓகே. இதே மாதிரி அழுதுகிட்டே இருந்தான். சொன்னா ஏமா நீ அழுது கொண்டு இருக்கிற எதுக்கு, கல்யாணம் முடிஞ்சு 2-3 நாள் ஆயிட்டு. திடீர்னு 3ஆம் நாள் ராத்திரி பொண்ணு பெட்டில் உட்காந்து ஒரே ஓன்னு அழுது. மாப்பிள்ளை இருதயம்லாம் கலங்கி போச்சு. ஐயோ என்னன்னு தெரியல, 3 நாள் தான் இவன் அழுதாலும் சொல்லி, அம்மா ஏதாவது தலைவலிக்கா இல்ல, வயிறு வலிக்கா இல்ல, உங்க அப்பா அம்மா பாக்கணுமா இல்ல, அது எதுக்குமா அழுதா சொல்லுமா பயமா இருக்கு. அவன் சொன்னா இல்ல நேத்து சன் டிவில சுந்தரி நாடகத்தை பார்த்தேன், கத்திய கழுத்துல வச்சான் குத்திருப்பாரோ. நிறைய சிரிக்கிறத பார்த்தா நாடகம் பிரம்மாண்டமான ஓடுது போல தெரியுது. எது எப்படி ஓடினான்னு சரிதான், கத்திர சமூகத்தின மகிழ்ச்சியோடு வர வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டு நடிச்சதுலாமா. ஆகவே சிம்சோனுடைய மனைவி அழுது கொண்டு இருக்கின்றான். அழுது நெருக்கிடு அப்படின்னாலே சிம்சோனுடைய மனைவிக்கு விடுகிறது அர்த்தம் சொன்னான். தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்னன்னு சொன்னான். உடனடியாக ஓடி போய் சிம்சோனுடைய மனைவி வாலிபர்கிட்ட போய் சொன்னான். வாலிபர்கள் ஓடி வந்து சொன்னாயா சிம்சோன், தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன. மனைவி அவ்வளவு இருப்பே நெஞ்சிட்டா நெருக்கிட்டா. அதனால சொல்லிட்டான் சொல்லி அவன் கோபப்பட்டு கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினபடினாலே அவன் அஸ்கலோன் என்கிற பட்டணத்துக்கு போய் 30 வாலிபர்களை கொண்டு குவித்து, அஸ்கலோன் பெலிஸ்தருடைய பட்டணம், அஸ்கலோன் என்பது ஒரு பெரிய பட்டணம், அந்த பட்டணத்துக்கு போனான். தேவாமின் அபிஷேகம் 2ஆம் முறை சிம்சோனுக்கு பலமா இறங்கி வந்தது. 30 வாலிபர்களை கொண்டு குவித்து 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வசனை கொண்டு வந்து பெலிஸ்தருடைய மூஞ்சில வீசிட்டு மனைவிட்ட சண்டை அப்படின்னு போட்டு கிட்டுக்கிட்டு போயிட்டான். எங்க போயிட்டான், எல்லாரும் யாரு சண்டை போட்டு போவா, வீட்டம்மா சண்டை போட்டு போ. இங்க யாரு சண்டை போட்டு போறா, சிம்சன் சண்டை போட்டுட்டு 30 துப்பட்டிகள் 30 மாற்று மோரையில் அவன் வாலிபரில் எரிஞ்சிட்டு என் மனைவியை நெருக்கடி கொடுத்து விடுக்கிறது வாங்கிட்டேன்னு சொல்லி அவன் கடந்து போனான் என்று சொல்லுகிறது வேதம் சொல்லுகின்றது. அவன் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினான். அவன் அஸ்கலோனுக்கு போய் 30 பேரை கொண்டு குவித்து வஸ்திரம் எடுத்து விடுகதை விடுத்தவர்களுக்கு மாற்று வசங்களை கொடுத்து கோபம் உண்டவனாய் தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். இப்போ காணிக்கை பாடல். இப்போ பைபிள் இருக்க 500 ரூபா நோட்டு எல்லா நோட்டையும் எடுத்து பையில போட போறேன். நம்ம இப்போ தம்பி ஒரு பாட்டு படிப்பாங்க, அதை தொடர்ந்து நமக்கு சரித்திரம் நடைபெறும்.
தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்திரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்திரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்திரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்திரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்திரே. கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே உம் சேவைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே உம் மேலைக்காகவே. தங்கள் மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்திரே. மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்திரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்திரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்திரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்திரே. அவயம் அனைத்துமே அழகாக வரைந்திரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்திரே. அவயம் அனைத்துமே அழகாக வரைந்திரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்திரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்திரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்திரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்திரே. Hallelujah, Jesus. Hallelujah. தூக்கறது அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஐயா பாடிங்க ஐயா வைத்தியாச்சு ஆண்டவரே. ஹல்லேலூயா சொன்னா கூட்டத்தோட கூட்டமா போற்ற கூடாது. ஆண்டுடைய பரிசுத்த நாமம் தொடர்ந்ததினாலே மகிமைப்பட வேண்டும் என்று நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசுவையே துதிச்சை நீ மனமே. இயேசுவையே துதிச்சை கிறிஸ்தே துவையே துதிச்சை நீ மனமே. இயேசுவையே துதிச்சை இயேசுவையே துதிச்சை நீ
எரித்தே சுவையே துதித்தே நீ மனமே சுவையே துதித்தே. சில நாட்கள் சென்ற பிறகு சிம்சோன் தன் மனைவியை பார்க்க மீண்டும் திரும்பி வருகிறார். 15ஆம் அதிகாரம் முதல் வருஷம் சொல்லுது, சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுவடை பண்ணுகிற நாட்களே ஒரு வெள்ளாட்டு கிடாவத்துக்கு தோல்ல போட்டுக்கிட்டு வீட்டம்மாவை பார்க்க வரேன். எங்க வரேன்? கோவம்லாம் இணைஞ்சிட்டு வரைஞ்சிட்டு இப்ப வீட்டம்மாவை பார்க்க ஆசை ஆகிட்டு. வீட்டம்மா பார்க்க ஆமா கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல பாசமா தான் கூடுவோம், பாசமா தான் பாசமா இருக்கும். ஆமா கல்யாணத்தை முன்னிட்டு அவன் செல்போன்ல பஞ்சு வச்சிருந்தான். வீட்டம்மா பேர் என்ன பேர்? மை லைஃப். என்னது எப்படி பஞ்சு வச்சிருந்தான் போன்ல பேரு? அவ பேர் நல்ல பேர் ஸ்வீட்லின். ஆனா என்ன பெஞ்சிருக்கான்? மை லைஃப். கல்யாணம் முடிஞ்சிட்டு கல்யாணம் முடிஞ்சு 3 மாதம் ஆனோன்னா மை ஒய்ஃப்னு வச்சிருந்தான். என்ன வச்சிருந்தாம்மா? எல்லாம் ஒரு மாதிரி பாக்கி மை ஒய்ஃப்னு வச்சிருந்தான். ஒரு 2 குழந்தை, ஒரு குழந்தை 2 குழந்தை பிறந்தவொடனே இப்போ மை டார்லிங்னு வச்சிருந்தான். என்ன வச்சிருந்தாம்மா? 3 வருஷம் ஆயிட்டு. 3 வருஷம் கழிச்சு ஒரு நாள்ல பஜாருக்கு போகும்போது செல்போன் வீட்டில் வச்சு மறந்து பஜாருக்கு போயிட்டான். பஜார் போயிட்டு வரைக்கும் காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு 2 மணி 3 மணி நேரம் ஆயிட்டு. வீட்டுக்காரி பதட்டு, ஐயோ 3 மணி நேரம் ஆயிட்டு, சந்தைக்கு போனாரு என்னாச்சுன்னு தெரிஞ்சு சொல்லி போன் அடிச்சு பாப்போன்னு சொல்லி வீட்டுல இருந்து போன் அடிச்சு அவன் போன் இருந்து போனை சத்தம் கிரின்னு சந்தங்க போனையும் கிடக்கு வீட்டில் போட்டுட்டு போயிட்டான் மறந்தான். போனை எடுத்து பார்க்கா அவன் பார்க்கா அதுல அவன் பேர் வந்திருக்கு ராங்கு நம்பர். என்ன நம்பர் பண்ணி வச்சிருக்கான்? இப்போ மை லைஃப் போச்சு, மை ஒய்ஃப் போச்சு, மை டார்லிங் போச்சு. இப்போ 3 வருஷம் கழிச்சு என்ன வந்திருக்கு? ராங்க நம்பர். எத்தனை ராங்க நம்பர் வச்சிருக்கானோ? காலங்கள் வர வர அப்படியே அன்பு குறைஞ்சிருமே. இதே போல சிம்சன் தன் மனைவியை பார்க்க முடியும். கோதுமை அறுவடை பண்ணுற நாளிலே ஒரு வெள்ளாட்டு கிடாவை தூக்கி போட்டுக்கிட்டு ஏன் மாமா அப்படின்னா, மாமா என்ன மாமா பொண்ணுகிட்ட மாமா அப்படி வெளியே வந்து பார்த்தான் சிம்சன். ஆகா சிம்சன் இப்படிலாம் வந்திருக்கான்னு சொல்லி மாமா சொன்னா, மருமகனே நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று சொல்லி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். ஆனா அவ தங்கச்சி லட்டு போல இருக்கா, நீ தங்கச்சிய கேட்டீங்க, கொழுந்தியால கேட்டீங்க. நான் யாரு சொல்றேன்? தாகப்பானே சொல்றேன். வேதம் சொல்கிறது, நீ அவளை முற்றிலும் 15ஆம் 2ஆம் வருஷம் நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று சொல்லி எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். ஆனால் அவள் தங்கை அவளை பார்க்கணும் மிகவும் அழகல்லவா, அவளுக்கு பதிலாக இவரை நினைச்சிக்க திருமணம் முடிஞ்சு. அவன் சொன்னான், இல்ல நான் பார்த்த செல்லந்தான் எனக்கு வேணாம், என் கண்ணுக்கு மிக பிரியமா இருந்த அவதான் எனக்கு வேணும், தங்கச்சி தான் எனக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படின்னா. ஆனால் இந்த காரியத்தை செய்தது யாருன்னு சொன்னேன்னு, பெலிஸ்தர் தான் இந்த காரியத்தை செய்தார்கள், நெருக்கடி கொடுத்து பண்ணிட்டான்னு சொன்னவன. உடனே சிம்சோனுக்குள்ளே ஒரு பலன் வந்து சிம்சோன் புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து ஒன்னொன்னா ஜாயிண்ட் பண்ணணும். 300 நரிய ஜோடியா சேர்த்தா எத்தனை ஜோடியுமா? 300 நரிய 2 ஜோடியை பண்ணிட்டா எத்தனை ஜோடியாச்சு? எல்லாருக்கும் ஒரு மாதிரி மொழிக்கு எத்தனை ஜோடி? 150 ஜோடி. 150 ஜோடியும் வாலில் பந்தத்தை வச்சு தீய கொளுத்தி பெலிஸ்தருடைய கோதுமை அறுவடை நேரம் அறுக்கணும் நாளைக்கு தூக்கி விட்டுட்டான். 150 நரியை விரட்டி விட்டுட்டான் பெலிஸ்தருடைய வெள்ளாண்மையில். இந்த 300 நரிகளும் பெலிஸ்தர்கள் அறுவடைக்கு தயார் பண்ணி வைத்த இந்த கோதுமைகளை அக்கினால் சுட்டி எரிக்க ஆரம்பித்தது. கரைகளை தெரிஞ்சுமா ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. கோதுமை அறுவடை பண்ணுற சூழ்நிலை அந்த நேரம் பார்த்து எல்லாவற்றையும் அந்த 300 நரிகளும் அவைகளை சின்ன பின்னமாய் ஆக்கினது. எல்லா கோதுமையும் அறுவடை பண்ணி எல்லா கலஞ்சி எல்லா கதிர்களையும் அவைகள் அக்கினால் சுட்டரித்து போட்டது. பெலிஸ்தர்கள் இந்த காரியத்தை செய்து யார் என்று கேட்டவுடனே சிம்சோன் தான் சொன்ன உடனடியாக பெலிஸ்தர்கள் வந்து சிம்சோன் மனைவி அவனுடைய குடும்பத்தையும் அக்கினினால் சுட்டு போட்டார்கள். மீண்டும் சிம்சோனுக்கு தேவாவி புறப்பட்டு வந்தபடினாலே வசனம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர்களை சின்ன பின்னமா சங்காரம் பண்ணினான். எப்படி பண்ணானாமா? தன்னுடைய மனைவியும் தன் மாமா அத்தை உடன் பிறந்தவர்களா பெலிஸ்தர்கள்
பண்ணிட்டாங்களே, அக்கிலாம் சுட்டெரித்து போட்டு விட்டார் என்று சொல்லி மீண்டும் தேவ அபிஷேகம் அவங்களுக்கு வந்தபடினாலே பெலிஸ்தர்களை சின்ன பின்னமாக்கினான். ஆனா எவ்வளவு எண்ணிக்கைன்னு என்ன செய்யல சொல்லப்படுது. எல்லாவற்றையும் ஆக்கிட்டு அவன் உடனடியாக போய் யூதாவிலே பாளையம் இறங்கி லேகீங்கிற வெளியிலே அங்கே தஞ்சம் அடைகிறார்கள். எப்படியாவது சிம்சனை பிடித்திடணும்னு சொல்லி பெலிஸ்தர்கள் திட்டம் பண்ணினார்கள். ஆனால் சிம்சோன் அங்கிருந்து புறப்பட்டு யூதா என்கிற இடத்துக்கு சென்று அங்கே தஞ்சம் அடைகின்றான். யூதா மனுஷர்கள் வந்து 3000 பேர் வந்து, என்னப்பா சிம்சோன் பெலிஸ்தர்களுமே ஆளுகிறார் என்று உனக்கு தெரியாதா? ஏன் நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்தான்னு சொன்னேன். சிம்சன் சொன்னா, அவங்க எனக்கு செஞ்சாங்க, நானும் பதில் என்ன செஞ்சேன், அவங்க என்னுடைய மனைவி என்னுடைய உறவினர்லாம் அக்கிலாம் சுட்டரித்து போட்டாங்க, அதனால நானும் பதில் செய்தேன்னு சொன்னான். இப்போ அந்த யூதாவுக்கு 3000 பேர் உன்னை நாங்கள் கை பிடித்து நாங்கள் உன்னை அவன் கையை பெலிஸ்தர் கையில் என்ன செய்ய போறோம்? தன் சொந்த ஜனங்களே சிம்சனை பிடித்து கொடுக்க திட்டம் பண்ணினார்கள். 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, அப்போது அவர்கள் அவனை முன்னே கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்புடுவோம், ஆனா உன்னை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். சிம்சோன், நீங்கள் என்மேல் விழுகிறது என்று ஆணையிடுங்கள் சொன்னா, உன்னை நான் கொண்டு போட மாட்டோம், ஆனா நாங்க உன்னை எப்படியாவது என்ன செய்வோம், பிடித்து பெலிஸ்தர்காரங்க பெலிஸ்தர் கையில் உன்னை கொடுக்கலன்னா அவங்க எங்களெல்லாம் நினைச்சிருவாங்க, ஆளிச்சிருவாங்க, நாங்க உண்டு இங்க வேலை உண்டுன்னு இருக்கணும்னு சொன்னா. ஆனா ஆவியானவர் அபிஷேகம் அங்கே சிம்சோனிலே கடந்து விட்டபடினாலே அவனை 2 புது கயிர்களாலே தன் சொந்த ஜனங்கள் கட்டுகிறார்கள். கண்மலையில் இருந்து அவனை கொண்டு போனார்கள். சிம்சோன் கட்டப்பட்டிருக்கிறான், 2 புது கயிறை கட்டப்பட்டிருக்கான்னு சொன்னேன். உன்னை பெலிஸ்தர்கள் ஆரவாரத்தில் ஆகா நமக்கு எதிரியாக இருந்த சிம்சோனை அவன் ஜனங்களே பிடிச்சு தந்துட்டாங்க என்று சொல்லி சந்தோஷத்தோடு ஆரவாரம் பண்ணி வந்தபடினாலே தேவ ஆவியின் அபிஷேகம் 13-14 வசனம், கற்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினபடினாலே அந்த கயிறுகள் நெருப்பு பற்றி அத்து போனது. அது மாத்திரமல்ல, உடனடியாக சிம்சோன் கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து எத்தனை பேரை கொண்டு போட்டானா? 1000 பேரை கொண்டு குவிக்கிறார். தேவாவின் அபிஷேகம், தேவாவின் வல்லமை சிம்சோனுக்கு பலமாய் இறங்கின பொழுது, சொந்த ஜனங்கள் புது கயிறால் கட்டின பொழுது, ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது அந்த நெருப்பு பட்ட போல் நூல் போல் போனது. மீண்டும் தேவ அபிஷேகம் பலமாய் வந்தபடினாலே ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து பெலிஸ்தரில் 1000 பேரை கொண்டு குவித்தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? அந்த இடத்திற்கு அவன் ராமநாத் லேகி என்று பெயரிட்டான். அவனுக்குள்ளே தாகம் வந்தது. ஒரு மனுஷன் 1000 பேரை கொண்டு வைக்க முடியுமாமா? ஆண்டோட அபிஷேகம் இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? 4 மணி வரை ஆசனம் போட்டது தான் இந்த அப்பாய் போச்சு. நிறைய அக்கமாருக்கு என்ன தூக்கம் வருது, டபக்குன்னு. கத்திர சோத்திரம் இருந்தால் கத்திர பிள்ளைகள் ஆசிரியர் நம்ம இப்போ டக்குன்னு முடிச்சாச்சு பறிச்சுல. ஆமாம், இப்போ நிறைய பிள்ளைகள்லாம் போக்குவரத்து மந்திரி மாதிரி இவங்கெல்லாம் அங்கே போவாங்க, பிறகு வருவாங்க, அங்கே இங்கே இட்லி இருக்குது சாப்பிட்டுட்டு இப்போ 2 அங்கே வரணும் அப்படின்னு. கொஞ்சம் கேஷு போச்சு, போனது வரவே இல்லை. எல்லாம் வீட்டில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கு. வீட்டில் பரவாயில்ல, கத்திர சோத்திரம். ஆகவே தேவ அபிஷேகம் கடந்து வந்த அப்படின்னாலே 1000 பேரை கொண்டு விட்டான். அது ராமநாத்திலேயே என்று சொன்னான். ஆனால் நாவெல்லாம் வறண்டு ஆண்டட்டு சோமன், ஆண்டவரே விருத்த சேதம் இல்லாத இந்த பெலிஸ்தருடைய கையில நான் வெல்ல வேண்டுமா, எனக்கு இறங்குமையா என்று சொன்ன போது கர்த்தர் லேகில் உள்ள பள்ளத்தாக்கு அங்கே பிளக்க பண்ணி அந்த பள்ளத்தாக்கிலிருந்து நீரூற்று வந்தது. அந்த நீரூற்றை சாப்பிட்டான், அவனுடைய உயிர் மீண்டும் திரும்ப வந்தது. அந்த இடத்திற்கு என்ன கோரீண்டு பெயரிடுகிறார். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லாரும் கரந்து வைத்து ஆராதனை உமக்கே, எல்லாரும் கரங்களை ஆராதனை உமக்கே, ஆமே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
செய்து